ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோலமே திவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 8 விதமான சிக்கு கோலங்கள் தான் போட்டிருக்கேன். இந்த முதல் கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி, 3 புள்ளி, 2 புள்ளி. இப்போது எனக்கு நிறைய குட் கமெண்ட்ஸ்லாம் வருது. என்னை மோட்டிவேட் பண்ணுற விதமாக ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வரீங்க. என்னோடய சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேட் கமெண்ட்டும் வரதான் செய்யுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி காதில் வாங்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்ட்டு நம்ம வேலையை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால தான் நான் படிப்படியாக முன்னேறிட்டு வர முடியுது. ஸோ இது செகண்ட் கோலம். இதுக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 4 புள்ளி 4 வரிசை. இதுவும் ஒரு ஈஸியான சிக்கு கோலம் தான். நம்ம சேனலில் எல்லாமே ரொம்ப எளிமையான டிசைன்ஸில் தான் நான் கோலம் போட்டிருப்பேன். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற கோலமெல்லாம் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். வீடியோவில் இப்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக அதையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் ஹைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதுக்குள்ளே செகண்ட் கோலம் முடிஞ்சிருச்சு. இது தேர்டு கோலம். இதுக்கு 5 புள்ளி, நேர்புள்ளி 1ல் நிறுத்திக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா சிக்கு கோலம் சிக்கலே இல்லாமல் நீங்கள் போட்டுடலாம். நிறைய சிஸ்டர்ஸ் டபுள் லைனில் போடுறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில சிஸ்டர்ஸ் நீங்கள் சிங்கிள் லைனில் போடுங்க, அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் பேசி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் சொல்லி கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் சிக்கு கோலம் போட முடியுமா, போட தெரியாதுன்னு தான் இது நாள் வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நானும் இப்போது டெய்லி சிக்கு கோலம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சில பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அப்படியே ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனாலேயே நான் டெய்லி எதை மறந்தாலும் மறந்துடுவேன். ஆனால் இந்த கோலம் போடுற விஷயத்தை மட்டும் நான் மறக்காமல் பண்ணிட்டு வரேன். இந்த கோலம் 6 புள்ளி 2ல் நிறுத்தியிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கற்றுக்கணும். பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த குட்டி குட்டி கோலங்களாக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் இந்த கோலம். நல்லா இருக்குல்ல? இது 6வது கோலம். இதுக்கும் 6 புள்ளி தான், 2ல் நிறுத்திக்கணும். கண்டினியூவாக கையெடுக்காமல் போட்டிங்கன்னா அது புரியாது, உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே கையெடுக்காமல் போட்டு பழகலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். என்னோடய கோலங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் தெளிவாக சுலபமாக சொல்லி கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன். 7வது கோலம் நல்லா இருக்குல்ல? சாரி, ஆமாம் 6வது கோலம். இப்போ போடுறது தான் 7, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதை பாருங்களேன், நான் ரொம்ப சுலபமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது போட்டிருப்பேன். இந்த கோலம் இதுக்கு 6 புள்ளி 2 தடவை வச்சுக்கணும், 2ல் நிறுத்திடணும். இதே மாதிரியே இன்னொரு சைடும் போட்டிங்கன்னா இது ஃபினிஷ் ஆகிடும் இந்த கோலம். ஆரம்பத்தில் எனக்குமே சிக்கு கோலம்லாம் தெரியாது, பூக்கோலமாக போட்டுட்ருப்பேன். இப்போ தான் இந்த 1 இயராக தான் நான் சிக்கு கோலமே அதிகமாக போட கற்றுக்கிட்டேன். ஒன்று போட்டோன்னே நம்மளால் போட முடியுதா, இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு நான்லாம் நினச்சிருக்கேன். நிறைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. இப்போல்லாம் சிக்கு கோலம் தான் எனக்கு போட பிடிக்குது. டைமும் சேவ் ஆகுது. கடன்னு போட்டோமா முடிச்சோமான்னு ஆகிடுது. இது 8, லாஸ்ட்டு 1 கோலம். இதுக்கும் 6 புள்ளி 2 தடவை வச்சுட்டு 2ல் நிறுத்திக்கணும். இந்த கோலம் பார்த்திங்கன்னா நம்ம 5 புள்ளியில் போடுவோம்ல, அதே 6 புள்ளி வச்சு 2 தடவை வந்திருக்கும். இது ஈஸியான கோலம்.
இந்த மாதிரி குட்டி குட்டி கோலமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட கண்டினியூவேஷனாக தான் இருக்கும் பெரிய கோலங்கள்லாம். ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டிருக்க கோலங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறொரு கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.